ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோலையும் நாம் ஒரு சிம்பிளான லேஸ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். இப்போ இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பீகோஸ் பண்ணியிருக்கேன். சின்ன பீகோ, அதை விட சின்னது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பீகோஸ். ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக இந்த பீகோஸ் வர்றது கஷ்டம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன டூல் இருக்குது. ஸோ அது பேர் பீகோ கேஜ்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த பீகோ கேஜ். இது கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கும். பட் நான் இது வீட்டிலே பண்ணேன். ஒரு ஆர்டினரி விசிட்டிங் கார்டு இல்லாட்டி பழைய இன்விடேஷன் கார்ட்ஸ், இது போதும். இதை வச்சு நம்ம பீகோ கேஜை நம்ம பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, இதை ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட்டில் ஒன்றும் இல்லை, ரஃப்பாக உங்களுக்கு தோன்ற அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த பீகோ கேஜ் யூஸ் பண்ணி எப்படி இந்த லேஸ் பேட்டர்னை ஈவனாக அழகாக பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுற பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 4 double stitches, ஒரு பீகோ. இது ஜாயின் பீகோ, ஸோ சின்னதாக இருக்குந்தா போதும். அதுக்கப்புறம் 4 double stitches, அதுக்கப்புறம் ஒரு பெரிய, இதை விட பெரிய பீகோ, அதுக்கப்புறம் 2 double stitches, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீகோ. அகெயின் இதே மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு பீகோ, அதுக்கப்புறம் 4 double stitches, ஒரு ஜாயின் பீகோ இதே மாதிரி சின்னதாக இருக்கணும். அதுக்கப்புறம் 4 double stitches போட்டுட்டு ரிங்கை க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ நம்ம இந்த லேஸ் பேட்டர்ன் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 4 double stitches போட்டுருலாம். 1 and 1, 2 and 2, 3 and 3, 4 and 4. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பீகோ, சின்ன பீகோ போட்டுடலாம். பீகோ கேஜ் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற சின்னது ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 த்ரெட்டுக்கு நடுவில் இப்படி பிடிச்சி இப்படி வச்சுட்டு பிடிச்சிக்கிங்க. பிடிச்சிக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டிச் போடணும். 1 and 1. செகண்ட் ஹாஃப் ஸ்டிச் போட்ட பிறகு தான் நீங்கள் பீகோ கேஜ் வெளியில் எடுத்து வைக்கணும். இப்போ டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பீகோ கிடைக்கும். இந்த 4ல் நம்ம 1 போட்டோம், இன்னொரு 3 போட்டுடலாம். 2 and 2, 3 and 3, 4 and 4. இந்த இதை விட பெரிய பீகோ நம்ம போட போகிறோம். அதுக்கு இந்த பீகோ கேஜ் எடுத்துட்டு செகண்ட் ஸ்டெப்பில் இந்த 2 த்ரெட்டுக்கு நடுவில் வச்சுட்டு டைட்டாக பிடிச்சிக்கிங்க. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டிச் போட்டுடலாம். அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஸ்டிச் போட்டு பீகோ காஜ் எடுத்துருங்க. இப்போ டைட் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் ஒரு ஸ்டிச் போடணும். 2 and 2. இப்போ இதை விட பெரிய பீகோ போடணும். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் நான் இதை வைக்கிறேன். தேர்ட் ஸ்டெப்பில் வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டிச் போட்டுடலாம். 1 and 1. ஸோ பீகோ கேஜ் எடுத்துருங்க, டைட் பண்ணுங்க. செகண்ட் டபுள் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ இது போடணும், இதே மாதிரி இருக்கணும். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் வைக்கலாம். வச்சுட்டு
first half stitch, second half stitch. இப்போ கேஜ் எடுத்துருங்க. இப்போ நம்ம இன்னொரு 3 double stitches போடணும். 3 double stitch. இப்போ நம்ம இந்த ஜாயின் பீக்கோ இதே மாதிரி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் வைக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்டிச்சு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஸ்டிச் போட்டுட்டு பீக்கோ கேஜ் வெளியில் எடுத்துடலாம். இன்னும் 3 ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஓகே, ஸோ 4 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரிங்கை நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ரிங் கிடைக்கும். இப்போ நம்ம செகண்ட் ரிங் பண்ணலாம். கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு 4 double stitches போட்டுடலாம். 1 and 1, 2 and 2, 3 and 3, 4 and 4. இப்போ வந்து ஜாயின் பீக்கோ ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால இந்த ப்ரீவியஸ் ரிங் 1 கடைசி பீக்கோவோட நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு நம்ம இப்படி வெளியில் எடுத்து ஷட்டில் உள்ள பாஸ் பண்ணிட்டு இழுக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு 4 ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இப்போ ஒரு 4 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பீக்கோ போட்டோம், கொஞ்சம் பெரிய பீக்கோ. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் நான் வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டிச், செகண்ட் ஹாஃப் ஸ்டிச். செகண்ட் ஹாஃப் ஸ்டிச் போட்ட பிறகு தான் நீங்கள் இந்த கேஜை வெளியில் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பில் வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும். பீக்கோ கேஜ் எடுத்துடலாம். இன்னும் ஒரு டபுள் ஸ்டிச். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் வச்சிடலாம். First half stitch, second half stitch, கேஜ் எடுத்துடலாம். இப்போ ஒரு 3 double stitches போடணும். 2, 3 and 4. இப்போ நம்ம லாஸ்ட் ஜாயின் பீக்கோ ஒரு சின்ன பீக்கோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வச்சு ஹாஃப் ஸ்டிச், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டிச், செகண்ட் ஹாஃப் ஸ்டிச் வெளியில் எடுத்துடலாம். இப்போது 4 double stitches போட்டுடலாம். ஸோ இந்த பேட்டர்ன் முடிச்சிட்டோம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பீக்கோ கேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வரும். உங்களுக்கு எவ்வளோ ரிங்ஸ் வேணுமோ அந்த லேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிங்ஸ் பண்ணிகிட்டே போங்க. ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூ. ஸோ இந்த பேட்டர்ன் இப்படி பண்ணலாம். இதே மாதிரி
இன்னொரு பேட்டர்னும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ஒரே மாதிரி வரும், எல்லா ரிங்ஸும் ஒரே மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் லேஸ் பண்ணலாம். இல்லாட்டி இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு லேஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி எப்படி வேணாலும் நீங்கள் இந்த லேஸை வந்து விதவிதமாக நீங்கள் பண்ணி அவங்களுடைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸில் அட்டாச் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி டாட்டிங்.